இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதமாகிய ஏப்ரல் மாதத்தில் 2023ஆம் ஆண்டினுடைய 4வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெறுமையாய் அனுப்புவதில்லை, வாக்கு செய்து நம்மை அனுப்பி அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபு 42:2வது வசனம். தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதாக யோபு பக்தன் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுவரைக்கும் யோபு பலவிதமான கேள்விகளை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். யோபு முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோபு அந்த ஊட்ஸ் பட்டணத்திலேயே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷன், நீதிமான். ஆனால் சாத்தான் அவனை சோதிக்கும்படியாக அநேக காரியங்களை பறித்து கொண்டான். சொந்த மனைவி கூட யோபுவை பார்த்து சொல்கிறாங்க, நீ செத்து போயா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிற, தேவனை தூஷித்து செத்துப்போ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சமயத்திலேயும் யோபு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவர் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவருடைய நண்பர்கள் கூட அவருக்கு விரோதமாய் பேசுகிறதையும் பார்க்கிறோம். இந்த யோபு பக்தன் தேவனிடத்தில் பல கேள்விகளை கேட்டு அலப்புகிறார். ஆனால் 42வது அதிகாரத்தில் வந்த உடனே அவர் சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். அது என்ன அப்படின்னா, நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தடைபடாது என்கிறத அறிந்திருக்கிறேன் என்பதாக யோபு பக்தன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன், கெஞ்சுகிறான். அதன் பிறகு தேவன் வல்லமை உடையவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை அறிந்த பிறகு மனம் திரும்பி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். அப்போதான் கர்த்தர் இறங்கி இந்த யோபுவுடைய முகத்தை பார்த்து 2 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவருடைய நண்பர்களுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணினான். அந்த நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் கேட்டது மட்டுமல்ல, யோபுவுடைய முகத்தை பார்த்து அந்த ஜெபத்தை கேட்டாராம். அந்த நண்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததாக இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத பலவிதமான தீமைகளை நீங்க அனுபவித்திருக்கலாம். பல மனிதர்கள் உங்களை மோசம் போக்கி இருக்கலாம். பல காரியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்பதாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை கண்டு கர்த்தர் சொல்லுகிறா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர், நான் செய்ய நினைப்பது தடைபடாது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா நீங்க கலங்க மாட்டீங்க. ஒருவேளை பிரதர் உங்களுக்கு தெரியாது நாங்கள் எந்த வழியாய் போகிறோம் என்பதாக சொல்லி, ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற ஒவ்வொரு பாதையையும் கர்த்தருக்கு அறியாததல்ல. அவர் சித்தம் இல்லாம உங்க தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. கர்த்தர் உங்களை கண்மணியை போல காத்து வருகிறார். நம்மை பற்றி பலர் பலவிதமான தவறான வதந்திகளை, தவறான வார்த்தைகளை பேசி சில வாய்ப்புகள் நமக்கு வரவிடாதபடிக்கு தடுத்தாலும் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். அவைகளை விட கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. பாருங்க, வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் தேவனால மாற்ற முடியலையா? குருடர்களை பார்க்க செய்ய முடியலையா? அவர் பாருங்க, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் போஷித்தார் அல்லவா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யாம இருப்பாரா? இந்த மாதத்துல நிச்சயமாக தேவன் நீங்கள் எதிர்பார்த்திராத காரியத்தை, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்ட தீமைகள், நீங்கள் கண்டு அனுபவித்த தீமைகளை பார்க்கலாம் மேலான நன்மைகளினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு முறுமுறுக்கிறத நிறுத்தி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் யோபு செய்த பிறகு அவருடைய பேச்சு மாறிற்று, அவருடைய ஜெபம் மாறிற்று, அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. இந்த தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டா உங்க வாழ்க்கை மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க பார்வை மாறும், உங்க செய்கை மாறும், உங்க ஜெபமே மாறிடுமா. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அநேகருக்கு இயேசு ஏதோ ஒரு தேவைக்கு தான் வேணும். கல்யாணம் செய்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக இயேசுவை அறிந்து கொண்டு பிடித்து கொள்வாங்க. அது அல்ல, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மரியாள் அந்த தோட்டத்தில் இயேசுவை கண்ட பொழுதும் அவர் தோட்டத்தில் இருக்கிற தோட்டக்காரன் நினைச்சிட்டு கேட்கிறா, ஐயோ இயேசுவை எடுத்ததுண்டா, ஆனா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க என்பதாக அழுகிறார். இயேசு அது நின்று கொண்டிருக்கிறது இயேசு என்பதை அறியாமல் அழுது கொண்டிருந்தார். எம்மாவூர் என்கிற அந்த ஊருக்கு போகும்போது சீஷர்களோடு இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்தார். அவர்களோடு நடக்கிறவர் இயேசு என்பதை அறியாமல் இருந்ததுனால துக்கமுகமாக இருந்தார்களாம். இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, நீங்க இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கிற வரைக்கும் அதே துக்க முகத்துல, அதே கவலை, அதே பாரம், அதே பழைய பாவம் இதுல தான் இருந்து வாழ்ந்து விடுவீங்க. ஆனா இயேசு யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அவர் பெரிய தெய்வம், சர்வ வல்லமையுடையவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க ஜீவியம் மாறும். அநேகருக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதோ இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சோமல்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பி இயேசுவே எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. தோல்வி பயங்கள் எல்லாம் நீங்கட்டும். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இழந்தவைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். மூடப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுடையவர். நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்கிறத நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள், இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒரு மகள் ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு, ஸ்கின் ப்ராப்ளமோடு கூட ஆண்டவரே தோல் சம்பந்தப்பட்ட வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.